இந்த மாதிரி ஸ்மார்ட்டா நீங்களும் சால்வ் பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல நார்மலா பேசிக்கா தான் நான் சால்வ் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்த பார்த்து நீங்களும் ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் தோழர்களே. 5 செகண்ட்ல பென்னு பேப்பர்லாம் மைண்ட்ல கண்டுபிடிக்கிறதுல லாஸ்ட் சீரீஸாவும் லாஸ்ட் கிளாஸாவும் இதை நம்ம ஸ்கொயருக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போட போறோங்கிறதா இப்போ உள்ள கிளாஸ். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து 234 ஸ்கொயர் அப்படிங்கிறத சும்மா எடுத்துக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். இந்த இடம் இதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேங்க. இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். என்ன ஃபார்முலான்னு சொல்லவா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். என்னது? ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab. அதுக்கடுத்து என்ன தெரியும்? இன்னொன்று ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஆப்போசிட் ஃபார்முலா ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ண போறோம்னா, இப்போ இந்த 234 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 234 நம்ம எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இப்படி பிரிக்கலாமா? 200 பிளஸ் 34 ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? பிரிக்கலாம். எப்படி? அதே 234 நான் 200 பிளஸ் 34 பிரிச்சிருக்கேன். எந்த நம்பர் வந்தாலும் சரிங்க. 800 வருது. இப்போ 820 வருதுன்னா 800 பிளஸ் 20 நம்ம பிரிக்கிறோம். முழு நம்பரா பிரிக்கிறோம். இப்போ 350 வருதுன்னா 300 பிளஸ் 50 பிரிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி நம்ம பிரிச்சு போட போறோம். இவ்வளவுதாங்க கதை. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? 200 பிளஸ் 34 நான் பிரிச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல உங்களுக்கு 200 இருக்கு, பி இருக்கிற இடத்துல 32 இருக்குது. ஓகேவா? அப்ப நம்ம அதுக்கேத்தாப்புல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு சீக்வல் டு ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் 2ab. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோங்க. அப்ளை பண்ணா நம்மளுக்கு எப்படி ஆன்சர் வருதுங்கிறத நீங்களே பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப 200ங்கிறத நம்ம இதை அப்ளை பண்ணுவோமா? 200 ஸ்கொயர்டு பிளஸ் 34 ஸ்கொயர்டு பிளஸ் 2 இன்ட்டு 200 இன்ட்டு 34. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? 200 ஸ்கொயர்டு. இதுக்கு ஈஸியா நீங்க ஸ்கொயர் போடலாங்க. ஜீரோவை விட்டுருங்க. ஜீரோ அப்படியே டபுள் ஆகும். இப்ப மிச்சம் உள்ள நம்பர் என்னது? 2 ஸ்கொயர் என்னது? 4. எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. அப்ப 2 ஜீரோனா அதோட டபுள் 4 ஜீரோ போடணும். பிளஸ் 34 ஸ்கொயர். உங்களுக்கு நம்ம 34 ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்? இப்போ வந்து என்னன்னா 50ல இருந்து எத்தனை கம்மி? இதுல இருந்து 16 கம்மி. 16 கம்மினா அது என்னது? உங்களுக்கு 256. அதுக்கடுத்து நீங்க இதுல இருந்து 25ல இருந்து 16 கழிச்சுன்னா 9. அங்க 2 மிச்சம் இருக்கு. அப்ப 1156. ஓகேங்களா? பிளஸ் அதுக்கடுத்து பாருங்க, இங்க 2 2 4 4 34 போட்டிருக்காங்க. 4 34 எத்தனை? 34 120 பிளஸ் 16 136 136 0 0. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்றதா உங்களுக்கு ஆன்சரு. நீங்க இதை எழுதி போட்டு ஆட் பண்ணலாம், இல்லை நீங்க எழுதாமே ஆட் பண்ணலாம். அப்படியே லாஸ்ட் நம்பர் அப்படியே கூட்டிக்கிறீங்க. 6 அடுத்து 0, இங்கேயும் 5, இங்கேயும் 0, அப்ப 5. அப்படியே அடுத்து வந்து என்ன? 6 இங்க எல்லாமே கடைசி நம்பர்ல இருந்து 3வது நம்பர். 6 7 இங்க 0, அப்ப 7. அடுத்து பாருங்க, கடைசில இருந்து 3 4 4. அடுத்து இங்க 1 இங்க 0 தான் இருக்குது. நம்மளுக்கு 5 நம்பர், இங்க எதுவுமே நம்பர் கிடையாது. 1 இங்க 4, அப்ப 5. இதுதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகே, பர்ஃபெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒண்ணுமே பண்ண கிடையாது இந்த இடத்துல. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு 234 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அதை நம்ம ஒரு முழு நம்பராகவும் அதுல உள்ள மிச்ச நம்பரை ஒரு அரை நம்பராகவும் அதை பி ஆகவும் வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? நம்ம ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா நம்ம போடுறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் 2ab. அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டான ஃபார்முலா, அதுக்கு அதோட சேர்ந்த உள்ள ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அப்ப அதை நம்ம அப்படியே போடுறோம். ஓகேங்களா? போட்டோன்னா அது நம்மளுக்கு ஆன்சரா வருது. பர்ஃபெக்ட்டுங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து என்னது? இதுக்கு நம்ம அப்படியே பிளஸ்ல இருக்கனால பிளஸ்ல போறோம். தப்பு நம்ம மைண்ட்ல எப்படி நம்ம யோசிக்க முடியுங்கிறத தப்புன்னு நம்ம மைண்ட்ல யோசிக்கலாங்க. வாங்க போலாம். இப்போ எப்படி ஸ்பீடு மெத்தட் உங்களுக்கு ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 562 ஸ்கொயர்னு நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்கிறோம். சும்மா நம்மளே தான் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்கிற போது இதுல நம்ம என்ன பண்றோம்னா, நான் பெண்ணை வச்சு நான் எழுதவே கிடையாது. எல்லாமே மைண்ட்ல நான் கால்குலேட் பண்றேன். நல்லா யோசிங்க. இப்படிதான் நீங்களும் கால்குலேட் பண்ணுங்க. இப்ப 566 எப்படி எழுதலாம்? 500 பிளஸ் 66 எழுதலாம். அப்ப 500க்கு என்ன ஸ்கொயர்டு எனக்கு தெரியும்? 5க்கு ஸ்கொயர்டு 25 தெரியும். இதைத்தான் எழுதுறேன். 5க்கு 25 தெரியும். அதுக்கு 2 ஜீரோங்கிறனா 4 ஜீரோ எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன தெரியும் எனக்கு? 66க்கான ஸ்கொயர்டு எனக்கு தெரியணும். 66க்கான ஸ்கொயர்டு என்னது? 50ல இருந்து 16 அதிகம். 16ல அதிகம்னா எனக்கு 56 இங்க வரும். மிச்சம் இருக்கும்
2 இருக்கும். 256ல 2 மிச்சம் இருக்கும். அப்ப நீங்க 16 நீங்க கூட்டுறீங்க, எத்தனை வருது உங்களுக்கு? 25ல இருந்து கூட 31, 41, 43. 43ங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேவா? இது எல்லாமே பிளஸ்ல தான். ஏன்னா பிளஸ்ல இருக்கு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன இருக்கு மிச்சம்? 2 இன்ட்டு அந்த இப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு? 2 இன்ட்டு இது நம்ம பிரிச்சது. இந்த இடத்துல பிரிச்சதை நான் உங்களுக்கு புதிய காண்டி எழுதுறேன். 500 பிளஸ் 66ங்கிறத நம்ம பிரிச்சோம். கரெக்டா? இப்படிதான் பிரிச்சோம். இதை நீங்க எழுதுனீங்கன்னா இதை நீங்க பெருக்கணும். இப்ப 500 இன்ட்டு 66 இன்ட்டு 2. ஓகேவா? இப்ப நீங்க 2 ஆல்ரெடி நம்மகிட்ட அங்கே இருக்குது. அப்ப நீங்க பெருக்கும் போது இதுல இருந்து நீங்க 2 பெருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்க. 10,000மா? இதுல இருந்து நீங்க 2 பெருக்கினீங்கன்னா, இது 2 நீங்க பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 10,000மா? 10,000. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல? 66,000 வந்துருமா? 66,000 வந்துருமா? எல்லாமே கூட்டுறதா நம்மளுக்கு வந்து ஏன்னா கழிக்கல. இந்த இடத்துல வந்து இதே 446 இருக்குது. இல்ல நீங்க இது 600 கூட போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுவும் நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப 6, 5, 3, அடுத்து வந்து 10, மிச்சம் 1, அடுத்து வந்து 6, 6, 12, 3. இதான் 32,356. இதுதான். இதே இந்த இடத்துல நீங்க ஏன் இந்த கணக்கை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப 556 ஸ்கொயர்டை ஏன் நம்ம இப்படி கண்டுபிடிக்க முடியாது? 600 மைனஸ் இப்ப எத்தனை இருக்கு? 34 ஸ்கொயர் 34. இப்ப இதை ஏன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்ப நீங்க இதுக்கு என்ன தெரியும்? 36,000. ஓகேவா? 36,000 கிடையாது, 3,60,000. அடுத்து என்ன தெரியும் உங்களுக்கு? இதுல பிளஸ் தான் இதே பண்ணணும். 34 ஸ்கொயர்டை நம்ம பிளஸ் பண்ணணும். 34 ஸ்கொயர் என்ன தெரியும் உங்களுக்கு? 16, 14. 11,56ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 11,56 தெரியும். 6, 5, 1, 1, 6, 3. எதுக்கு நான் இந்த இடத்துல கூட்டினேன், இந்த இடத்துல கூட்டலன்னு? இந்த இடத்துல நான் அதுக்கடுத்து கழிக்க போறேன். ஏன்னா எனக்கு -2ab போடும்போது எனக்கு அதுக்கடுத்து நான் கழிக்கணும். -2ab. ஓகேவா? இப்போ நான் 6 இன்ட்டு இந்த இடத்துல எனக்கு 34. அடுத்து வந்து என்னன்னா 6, 6 6ன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 2. இது எல்லாத்தையும் நான் பெருக்க போறேன். 6னா 600. ஓகேவா? இது எல்லாத்தையும் பெருக்கி தான் நான் மைனஸ் பண்ண போறேன். கரெக்டா? 6, 2, 12. 12ங்கிறது 34ஓட பெருக்கணும். 34 இன்ட்டு 12. 34 இன்ட்டு 12 எத்தனை? 48. 48க்கு 4. அதுக்கு அடுத்தது என்னன்னா 36, 40. 408. ஓகேவா? 408னா உங்களுக்கு 2 0 மிச்சம் இருக்குது. அப்ப 2 0 408. ஓகேவா? 6, 5 இங்க வந்து என்ன? 11,000. அப்ப 3. அப்ப 0. இங்க வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா 2. அடுத்து வந்து 3. சேம் நம்பர். தெரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுமே ஈக்குவல். இது ஈக்குவலா தான் வரும். ஓகேவா? புரிஞ்சா? இதை நீங்க இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். அது நீங்க உங்களுடைய கம்ஃபர்டபுளை வச்சு நீங்க போடலாம். எந்த ஸ்கொயர் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்க போடலாம். ஓகேவா? இந்த இடத்துல 10 வர மாதிரி எனக்கு ஒரு 5 இருக்கும்போது 10 வரும் எனக்கு. அதனால நான் இந்த நம்பரை அப்படியே வச்சிருந்தேன். இந்த இடத்துல நீங்க 6ன்னு போடும்போது நீங்க 12 வச்சு பெருக்கிற அளவுக்கு நீங்க போகணும். அவ்வளவுதான். பெஸ்ட். இவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இதே மாதிரிதான் நீங்க 900 1000 எது வந்திருந்தாலும் இதே மாதிரிதான் நம்ம போட போறோம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து அந்த கொஸ்டினை போயிட்டு என்னன்னு பார்ப்போமா? இந்த கொஸ்டின் வந்து இங்கதான் இருக்குது. இந்த பாருங்க. இப்ப நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? இந்த மாதிரி மெத்தடை நம்ம மொத்தமா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்க. மொத்தமா இந்த கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்ணிட்டோமா இந்த மாதிரி மெத்தடை? இப்ப நீங்களே இந்த கணக்கை நீங்க போடுவீங்க நம்புறேன். இந்த கணக்கு நீங்களே இப்ப போடுவீங்க. எப்படி பாருங்க? 184. இப்ப 184னா உங்களுக்கு என்ன தெரியும்? 200 மைனஸ் 16. கரெக்டா? ஸ்கொயர்டு. இப்ப இதை வச்சுதான் நீங்க போடணும். இது வந்து 400 40,000. அதுக்கடுத்து பிளஸ் 256 மைனஸ் இது ரெண்டு நீங்க பெருக்க போறீங்க. 4 16 உங்களுக்கு 64. 64 0. ஓகேவா? இப்ப நீங்க இதுல இருந்து நீங்க இதை கழிச்சுக்கிட்டாலும் சரி, இதுல இருந்து இதை கழிச்சுக்கிட்டாலும் சரி. எப்படி கழிச்சுக்கிட்டீங்க நானும் ஓகே. இப்ப நீங்க கழிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இதை வந்து கூட்டிக்கிறீங்க. 40,256 மைனஸ் 6,400 வந்திருக்கும். கரெக்டா? இப்ப நான் வந்து இதுல இருந்து கழிக்கிறேன்னா 33,856 வந்திருக்கும். கரெக்டா? அடுத்து வாங்க. அடுத்து வந்து என்ன உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப 147 ஸ்கொயர் பார்ப்போம். இது வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இது ஹோம்ஒர்க் பண்ணுங்க. 84 தான் போட்டிருக்கோம். அதனால நீங்க 182 நீங்க இது ஹோம்ஒர்க் பண்ணலாம். இதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வாங்க. இது வந்து 147. 147னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இது என்னது? நம்ம இதை 100ல இருந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 100 பிளஸ் 147. 100 பிளஸ் 147. அப்ப 100க்கு என்ன போடுவேன்னா 10,000 போட்டுருவேன். கரெக்டா? பிளஸ் 47 ஸ்கொயர் என்னன்னு தெரியும் எனக்கு. 3 கம்மி. 3 கம்மினா 0,9. 3 கழிச்சிங்கன்னா 22. 0,9. அடுத்து பிளஸ். அடுத்து எனக்கு 100ங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் இந்த 100 அப்படியே வச்சுப்பேன். 2ஆல நான் பெருக்கிப்பேன். 2ஆல பெருக்கினா 94,000.
கரெக்டா? 94 0 0. இப்போ நீங்க இது எல்லாத்தையும் கூட்டுவீங்க. கூட்டும் போது என்ன வருது? எனக்கு 9 9, அடுத்ததுன்னா எல்லாம் 0 0, அடுத்ததுன்னா 6 6, அடுத்ததுன்னா 11 1, அடுத்தது என்னன்னா இங்க ஒரு 1 இருக்கு 2. அப்ப 2 புரிஞ்சா? இதான் லாஸ்ட் நம்பர் எவ்வளவு பண்றோம்? 9 9, அடுத்து 2ஆம் நம்பரை பண்றோம் 0, அடுத்து 3ஆம் நம்பரை பண்றோம் 6, அடுத்து இதை பண்றோம் 11, மிச்சம் 1 இருக்கு, அந்த 1 கொண்டு இங்க போடுறோம், அப்ப 2. ஓகே, அப்ப ஆன்சருங்கிறது இது. இந்த 3 வீடியோ பார்த்து உங்களுக்கு ஸ்கொயர்ல உள்ள எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கணும் முழுசா நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கண்டிப்பா சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம போர்டில் எழுதின எல்லா நோட்ஸும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. நம்ம குரூப்ல வரப்போற இனிமே வர எல்லா எக்ஸாம்குள்ள PYQ எல்லாமே இருக்கும். TNPC, SSC, ரயில்வே எல்லா எக்ஸாமும். தேங்க்யூ.